உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ இந்த லெவலுக்கு போயிட்டியே. என் கூட பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உனக்கு பத்தலையா என்ன? இப்ப ஆன்ட்டியை நீ ஹர்ட் பண்ற. நீ உன் லைஃப்ல என்னதான் விரும்புற அத நீ சொல்லு. ஐ ஸ்வேர் லக்ஷ்மி, நீ பயங்கர கெட்டவ, ரொம்ப கெட்டவ. அண்ட் வெயிட், நீ தப்பிச்சிருவன்னு தானே நினைச்சிட்டு இருக்க? அண்ட் ஐம் ரியலி சாரி. நீ தப்பிக்க மாட்ட. எல்லாத்துக்கும் நான் கணக்கெடுப்பேன். யார் பண்றாங்களோ இல்லையோ நான் கணக்கெடுப்பேன். எனிவே, இப்போதைக்கு என்கிட்ட நேரம் இல்ல. வெளியே கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள போய் கவனிக்கணும். சரி, நீங்களாம் போங்க. நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க கீழே போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மாமா, ஆனா உங்களுக்கு பெயின் இருக்கும்போது நாங்க ரிஷி, கொஞ்சம் பெயின் இருக்கத்தான் செய்யும். இட்ஸ் நாட் a big deal. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, என்ன நினைப்பாங்க? இப்பதான் நான் உங்களை பார்த்துட்டு வரேன். குட் நியூஸ், கண்டிப்பா அகானா கல்யாணம் நடக்கும். வாட்? சாரி, நான் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. நல்ல வேளை நான் ரொம்ப தூரம் போகல. ஷிவ், சீக்கிரம் பாரு, அம்மாவுக்கு என்னாச்சு? ஓ நோ, சிவியர் அடிபட்டு இருக்கு. ஆனா ஒன்னும் ஆகலன்னு இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல அங்கிள், இன்னும் சொல்ல போனா இவங்க பெட்ல இருந்தே மூவ் பண்ண கூடாது. ஃபிராக்சர் பெருசா இருக்கு, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தாகணும், இல்லைன்னா கியூரே ஆகாது. பட் நான் பேண்டேஜ் போட்டு விட்டுறேன். இங்க பாருங்க, நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. உங்களுக்கு சரியாகணும்னா நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். டோன்ட் வரி, இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன நீ? ரிஷி, கெஸ்ட் இருக்காங்க, நான் அப்புறமா வேணா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆண்டி, அப்புறம் பிளாஸ்டர் போடுற மாதிரி ஆயிரும். ப்ளீஸ். ஓ நோ நோ ப்ளீஸ், ஐ ஹேட் பிளாஸ்டர்ஸ். இதுக்கு போய் பிளாஸ்டர் போடணும். மாம் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் ரூம்லயே இருங்களா. ஆயுஷ், அவளை விட்டு தள்ளு. அவளுக்கு எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டா. அதுக்காக தானே இங்க இருக்கா, அதுக்காக தானே இங்க வாழறா. நம்ம சந்தோஷத்தை இவ கெடுக்க பாக்குறா. என்னோட என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிட்டு இப்போ அஹானாவோட நல்ல நாளை கெடுக்க பாக்குறியா? அஹானா, டோன்ட் வரி. நான் வீட்டுக்கு கால் பண்ணிட்டு சங்கர் கான்டினென்டல் சமையல் சமைக்கிறான். இட் வில் பி ஆன் தி வே. சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? எதுவும் கெட்டு போகல. அண்ட் ஆயுஷ், இங்க நடந்த விஷயத்த வெளியில போயிட்டு சொல்லிடாத. ஓகே. நம்மளோட குடும்பமானம் தான் போகும். வாவ், மலிஷ்கா, see, look at her. Thank you மலிஷ்கா, நீ எங்க மானத்தை காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற? நான் என்ன மூணாவது மனுஷியா? நானும் உங்களோட சொந்தம் தானே. இந்த வீட்டோட வருங்கால மருமக. கொஞ்ச நாள்ல எல்லாம் பொறுப்பையும் நான் தான் சமாளிக்க போறேன். அண்ட் லக்ஷ்மி, கேஸை நிறுத்த வேஸ்ட் பண்ணாத. அதோட சமைக்கிறதையும் நிப்பாட்டு. எல்லாத்தையும் நான் சமைச்சு முடிச்சிட்டேன். சோ வாட்? ஆல்ரெடி கான்டினென்டல் ஃபுட் வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? நீ கான்டினென்டல் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்ட. நம்ம வீட்ல இந்தியன் ஃபுட் கூட இருக்கு. எல்லாத்தையும் நம்ம டேபிள்ல கொண்டு போய் வச்சிடலாம். அவங்க எதை விருப்பப்படுறாங்களோ அதே சாப்பிடட்டும். அதோட கான்டினென்டல் ஃபுட் வர வரைக்கும் அங்க டேபிளும் காலியா தான் இருக்கும். டேபிள் காலியா இருந்தா அங்க பார்க்க நல்லா இருக்காது. சோ நாம ஒண்ணு பண்ணலாம், இது வெளியே கொண்டு போய் வச்சிடலாம், இல்லையா? இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. என்ன ஆயுஷ், ஆக்சுவலி இட்ஸ் a great ஐடியா. நம்ம இந்தியன் ஃபுட்டும் ரெடி பண்ணிருக்கோம், அவங்களுக்கு தெரியட்டும். டபுள் ரெஸ்பெக்ட். ஓகே, நாம இத பண்ணலாம். சரியா? சரி, நம்ம இந்த ஃபுட் எடுத்துட்டு போய் வெளியே டேபிள்ல வச்சிடலாம். மலிஷ்கா, நீ சங்கரன் எனக்கு ஃபோன் பண்ணு. அவரை சீக்கிரம் வர சொல்லு. எல்லா சாப்பாட்டையும் கிச்சனுக்கே கொண்டு வர சொல்லு. சரியா? ஆயுஷ், இத புடி. அஹானா, இந்த ஸ்வீட்டை புடி. முகேஷனா, அண்ணே, ட்ரே எடுத்துட்டு வாங்க. இந்த தடவை நீ எப்படி கேவலப்பட போறேன்னு பாரு. இந்தியன் ஃபுட்டை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் கத்த போறாங்க. They are going to hate Indian food. ஓ வாவ், நல்ல ஸ்மெல் வருதே. இன்னைக்கு ஓவர் ஈட்டிங் நடக்க போகுது. வீரேந்தர் பிரதர், நான் தான் சொன்னேன்ல, இவங்க இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு. அம்மா பாவம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறாங்க, அதான். ஆமா, அது மலிஷ்கா கான்டினென்டல் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டா. இது வந்து லக்ஷ்மி தான் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க ஸ்வீட்ஸ் அண்ட் லஸ்ஸி எடுத்துட்டு வந்தா நீங்க எடுத்துப்பீங்கன்னு. அதோட ஃபுட்டும் வந்துட்டே இருக்கு. ஆயுஷ், ஒரு செகண்ட், இதெல்லாம் விடு. மலிஷ்காவுக்காக வெயிட் பண்ணலாமே. ஐ திங்க் அவ கான்டினென்டல் ஃபுட் தானே சொல்லியிருக்கா.
மலிஷ்கா ஜஸ்ட் செக் பண்ணிடுறியா சாப்பாடு வந்திருக்கான்னு? நான் இப்பதான் கால் பண்ணி பேசினேன். ஆன் தி வேல இருக்கான். வந்திருக்கணும், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஐம் சாரி. இது இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஜஸ்ட் ஐம் நாட் ஷியோர். மாம் அண்ட் டேட் ஆயிலி ஃபுட்டாக சாப்பிட மாட்டாங்க. பல வருஷமா சாப்பிடவே இல்லை. அண்ட் எனக்கும் இந்த ஸ்வீட்லாம் பிடிக்காது. ஸோ ஓகே. கௌதம், டோன்ட் வரி. என்னமோ நடந்திருக்கு. நான் போய் செக் பண்றேன். நான் இப்ப வந்துடுறேன். நீ கொஞ்சம் இங்க வா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வேண்டான்னு சொன்னல. என்ன சொல்லிருந்த? இவங்க இந்தியன் ஃபுட் சாப்பிட மாட்டாங்கன்னு. உனக்கு மூளையே இல்லையா? ஏதாவது புதுசா பண்ணிட்டே இருப்பியா? எப்படி இருக்கு லக்ஷ்மி? எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுறியே. இது வெறும் ஆரம்பம் தான். போக போக என்ன நடக்குதுன்னு பாரு. ஹலோ. ஓ கிரேட், சாப்பாடு வந்தாச்சா? வா, அதை கிச்சன்ல வச்சிரு, நான் இப்ப வரேன். யா. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்தாச்சு. மலிஷ்கா சரியா தான் சொல்லிருக்கா. எங்க வருங்கால சம்பந்தி முன்னாடி நாங்க அசிங்கப்படணும்ன்றதுக்காக தான் நீ அந்த பேக்கை ஒளிச்சு வச்சிருக்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னப்பா இது? என்ன அப்பா இப்படி செஞ்சு நீ தான் என்னை இந்த மாதிரி பேச வைக்கிற? இட்ஸ் யம். இந்த ஸ்வீட்டோட பேர் என்ன? டூடா பர்ஃபி. இது பஞ்சாபோட ஒரு ஃபேமஸான ஸ்வீட். ஓ வாவ், ஐம் லவ்விங் இட். டாட் சீரியஸா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க இதை சாப்பிடலனா கண்டிப்பா நீங்க நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ஹேவ். அப்படியே இதோட பேர் தெரியல, பட் நான் இதை சாப்பிட போறேன். God, this is amazing. Mom, please try. வேண்டாம். ஏன்பா இந்த சோலே பட்டோரே ராஜ்மாலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியே ஆகணும். கௌதம் அஹானாவுக்காக. சரியா? பட் இது ஆயில்ல ஃப்ரை பண்ணதுனால அசிடிட்டி. உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. அதுக்கு மேல நீங்க மோரை குடிச்சிருங்க. அப்ப பிரச்சனையே வராது. அப்படியா? ஆஹா, எங்க கிராமத்துல எல்லாம் எல்லாரும் இதான் செய்வாங்க. அப்போ வாங்க வில்லேஜ் டூர் போயிட்டு வரலாம். நானே பரிமாறுறேன். மலிஷ்கா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இதையும் நீ தான் செய்வியா? மலிஷ்கா, சாப்பாட்டை கொட்டிட்டியா? நீ சாப்பாட்டை அவமானப்படுத்திட்டு இருக்க. ப்ளீஸ், இதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தியா? பேசிக் சென்ஸ். இது பேசிக் சென்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்ளோ சாப்பாட்டை கீழே கொட்டி இருக்க. இதை யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.